Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நம்ம வந்து ஆரி எம்ப்ராய்டரியில பண்ண அருமையான ஒரு பிரைடல் பிளவுஸ் டிசைன் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த டிசைனை க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். பிளவுஸ் பாருங்க, நல்ல அட்ராக்டிவான ப்ளூ கலர் பிளவுஸ் இது. இந்த பிளவுஸோட டிசைன் வந்து ஃபுல்லுமே காயின் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். இதோட நெக் ஷேப் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக். இதுல உள்ள டிசைன் வந்து பாருங்க, வெறும் காயின் மட்டும் அப்படின்னு இல்லாம பீட்ஸ், மீட்டர் செயின் பீட்ஸ் கொடுத்துட்டு ஜர்தோசி கொடுத்து ஒவ்வொரு ஜர்தோசி அந்த ஸ்கேலப் டிசைன்குள்ளேயும் ஒரு ஃப்ளவர் டைப்ல மோத்தி பீட்ஸ் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு காயினோட எண்டிங்ல ஒரு மோத்தி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் காயினுக்கு கீழே இருந்து தொங்குற மாதிரி அப்படியே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பீட்ஸ் கொடுத்துருக்கணும் அதே சேம் புட்டாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, புட்டாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸு. அந்த கஸ்டமர் வந்து ஃபுல்லுமே காயினாக இருக்கிற மாதிரி நல்லா வேணும், அழகாக வேணும், ஃபுல்லாக நெருக்கமாக காயின் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சாச்சு. இந்த காயினுக்கு நடுவில் இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டு ஃபில் பண்ணதும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். இது பாருங்க ஸ்லீவ். நம்ம வந்து நெக்கில் பண்ணும்போது அதே சேம் டிசைன் ஸ்லீவில் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் டிசைன் தான். பட் வந்து நெக்கில் பண்ணும்போது மேலே டிசைனு கீழே காயின் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்போம். இதே வந்து நம்ம ஸ்லீவில் பண்ணும்போது மற்ற டிசைனாக இருக்கும்போது காயின் மேலே வர மாதிரி பண்ணுவோம். ஸோ இது காயின் அப்படின்றனால நல்லா தொங்குற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளாப்பியாக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணது. இதுவும் வந்து கஸ்டமர் நீடுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணோம். சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு காயின் வந்து தனியாக இந்த கீழே வந்து மெட்டீரியலே இல்லாமல் தனியாக காயின் மட்டும் ஃப்ளாப்பியாக தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் வைக்கலாம். அந்த மாதிரியும் நாங்கள் பிளவுஸ் எல்லாமே பண்ணுவோம். நான் அடுத்தடுத்து வர டிசைன் உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன்.